ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனல்களிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் கீழே தெரியும் 99 94 50 95 18 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். ஐயோ சுத்துதுங்க, ஒரே நிமிஷம் இருங்க. வணக்கம் வணக்கம். நீ பாட்டு வணக்கம். அதாவது 2 நாளா வரலன்னு நீங்க மேல கோபமா இருக்கலாம். பட் இருந்தாலும் நான் உங்களுக்காக இன்னைக்கு 1 2 3 4 5 6 எக்ஸ்க்ளூசிவான விஷயத்த நம்ம உங்களுக்காக கொண்டு வரேன். மிக ஷாக்கிங்காக தான் இருக்கும். தாவேகா நிர்வாகிகளுக்கே ஷாக்கிங்கான, அவங்களுக்கே தெரியாத ஷாக்கிங்கான ஒரு நட்டை தூக்கிட்டு வந்திருக்கேன். அதில் நான் பேச போகிறது யார் அப்படின்னா, அந்த பொம்பளை பொறுக்கி அந்த என்ன ஒரு இஸ்லாமியர் பெண் வீட்டுக்குள்ளே போய் நான் உனக்கு பதவி தரேன், என்னுடைய காம இச்சைக்கு அவங்க இது பண்ணேன் அப்படின்னு ஒருத்தர் போனார்ல, செந்தில்லாத இந்த ஒன் அண்ட் ஒன்லி மாவட்ட செயலாளர் நாமக்கல் மாவட்டம், அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பேச போகிறோம். என்ன அப்படின்னா, என் ஆசைக்கு எனக்கு நான் உனக்கு ஒரு பதவி தரேன் அப்படின்னு பெட்ரூம்குள்ளே கூப்பிட்டவர் மகளிர் தினம் நடத்தி கொண்டிருக்கிறார் ரகசியமாக. அதே பொறுப்பில் அவரை கட்சியிலிருந்து நீக்கவில்லை என்பதற்கு இன்னொரு ஆதாரம் நம்மளிடம் சிக்கி கொண்டிருக்கின்றது. அதைத்தான் இந்த இடத்துல நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளேல ஒரு போட்டோ வருங்க. அந்த போட்டோ நல்லா பாருங்க. போட்டோ பாருங்க. அதில் செந்தில்லாதன் இருக்காரா? கண்ணாடி போட்டு அந்த கார்னர்ல பாருங்க. இருக்காரு. சர்வதேச மகளிர் தின சர்வதேச மகளிர் தின விழா எங்க? பெட்ரூம்லையா? சரி, அதை விடுங்க, அது கட்டுப்பட்டோம். அப்புறம் இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான சொல்லவா, இந்த கார்னர்ல புஷி ஆனந்துக்கு கீழே ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, சீனிவாசன். இந்த கார்னர்ல அவர் எந்த அமைப்புல இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? தாவேகாவுல முதியவர் அணி சிசி, ஏன்டா இப்படி பேசுற? வர்த்தக அணி சிசி, வேற ஆட்டோ இல்ல லாரி, இளைஞர் அணி ஆச்சு. இளைஞர் போய் என்னடா அவர் வயசு என்ன, அவர் போய் இளைஞர்ல போய் சேர்க்கிற லூசு பையில, அவர் பார்த்தா இளைஞர் மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். அதுக்கும் கீழே அவர் மாணவர் அணி. ஆமா, அவர் இருக்காருங்க. கீழேயே நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும், மாணவர் அணியில தான் அவர் இருக்கிறார். நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த சீனிவாசன் தான் ஒரு பிரம்மாண்டமான சர்வதேச மகளிர் தின விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காப்ல. பொதுவா நாமக்கல்ல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அந்த விழா ஒரு அரை மணி நேரம் நடந்தாலும் ஒரு 100 மணி நேரத்துக்கு ரீல்ஸ் மட்டுமே இறங்கும். வீட்டுல இருந்து எந்திரிக்கிறது இறங்குது. ஆனா இந்த விழா ரொம்ப ரகசியமாவே நடத்தியிருக்காங்க. ரொம்ப பட்டும் படாம அப்படி நடத்தி இருக்கிறாங்க. இது பொய்ன்னு யாராவது சொல்லட்டும், மகளிர் அணி போட்டோஸோட நான் நாளைக்கு லீக் பண்ணுவேன். எல்லாமே இருக்கு. அது தேவைப்படும் போது நம்ம ஜாலியா விளையாடலான்றதுக்காக நான் எடுத்து ஒதுக்கி வச்சிருக்கேன். இந்த விழாவை நடத்தியிருக்காங்க. இதுல என்னடா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இவர் என்ன கட்சியில இருந்து நீக்கலங்கிறத தாண்டி இப்ப தாவேகாவுக்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல. புஷி என்ன இங்க பாருங்க, அந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதனுக்கு அவருக்கு ஈக்குவலா உங்களுடைய போட்டோ வச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? உங்களுக்கு ஈக்குவலா வச்சிருக்காங்க. என்னடா கோத்துடுற அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? நம்ம செந்தில்நாதன் அண்ணன் யாருடைய பேக்கப் அப்படின்னா, அதே நாமக்கல்ல இருக்கிற ராசிபுரத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற திருச்செங்கோடுவை குறி வச்சிருக்கிற நம்ம முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜுடைய பேக்கப். அவருடைய தயவுல தான் நம்ம செந்தில்நாதன் அண்ணன் அன்னைக்கு இந்த இடத்துல ரவுடிசம் பண்ணிட்டு புழங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு இன்னொரு டீம் கங்கணம் கட்டிக்கிட்டு உள்ள இருக்கு. அதுவும் தாவேகா தான். அது திமுகல, அதுவும் தாவேகா தான். அந்த தாவேகாவில யாரு கங்கணம் கட்டுறாங்க? பேரை மறந்துட்டேனே. பேரு நடராஜன் அவர்கள் தான் இன்னொரு டீமை தாவேகா 2ஆம் அணி அதை செட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காப்புல. அவர் என்ன பண்றாருன்னா, புஷி ஆனந்தோட போட்டோ வச்சுக்கிட்டு செந்தில்நாதன் போட்டோவே இல்லாம, மாவட்ட செயலாளர் போட்டோவே இல்லாம தனியா புஷி ஆனந்த் பார்த்திபன் யாருன்னு தெரியுமா? அப்படி சல்யூட் அடிச்சார்ல சேலம்ல விஜயன் பக்கத்துல அவர் தான். அப்போ உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, மாநில அளவுல 2 கேங்கா நாமக்கல்ல இருக்கு. ஒன்னு புஷி ஆனந்த் தலைமையில பார்த்திபன் தலைமையில நடராஜன் வராரு. அப்புறம் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் தலைமையில செந்தில்நாதன் தலைமையில சீனிவாசன் வராரு. இந்த 2 அணி உள்ள அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கலவரமே நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்திபன் தலைமையில புஷி ஆனந்த் போட்டோ வச்சு செந்தில்நாதனை மறைச்சு பேனர் ஒட்டப்படும். இந்த பக்கம் பார்த்திபனே இல்லாம இந்த போட்டோ ஒட்டப்படும். ஆனா பார்த்திபன் தான் சேலத்துக்கும் நாமக்கல்லுக்கும் தேர்தல் பொறுப்பாளர். ஆனா 2 பேருக்கும் ஆகாது, எப்படியா காலி பண்ணுன்னு உள்ளுக்குள்ள கலவரம். அப்ப இவங்களை பத்தின டீட்டெயில எனக்கு இவங்க தருவாங்க, இவங்களை பத்தின டீட்டெயில எனக்கு இவங்க தருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். என்னோட ஸ்பையே வேற, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது என்னுடைய தொழில் ரகசியம். என்னைக்கு நான் விஜய் மாதிரி காட்டி கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதா இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். இதுல இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் என்னன்னா,
கடைசியா நம்ம செந்தில்நாதன் ஒரு அலுவலகத்தை திறந்து வச்சிருக்காரு. அதே மாவட்ட செயலாளர் பொறுப்புல எப்படா பொறுப்பு விட்டு தூக்கிட்டாங்கன்னா எப்படா தூக்கலையே, ஆனா கட்சி ஆபீஸ் திறந்து வச்சிருக்காருன்னு கேட்டதுக்கு இது எப்படி சேகுவாராக்கு போச்சுன்னு சொல்லி நம்ம செந்தில்நாதன் கட்சி அலுவலகத்துல என்ன கேவலமா கெட்ட வார்த்தைகளை திட்டி இனிமே சேகுவாராக்கு விஷயம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மகளிர் தினத்தை ரொம்ப ரகசியமாவே நடத்தி முடிச்சிருந்தாலும் என் காதுக்கு ரொம்ப பெருசாவே விழுந்துருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான செய்தி. சாரி செந்தில்நாதன், எனக்கு எதிரி நீங்க இல்லை, விஜய் விஜய் அவர் தான் எதிரி. அதனால நான் உங்களை எதிரியாவே பார்க்கல. நாளைக்கு நீங்க திமுக கூட வரலாம், அப்போ உங்க சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களா எனக்கு தெரியாது, பட் நீங்க வருவீங்க, அந்த நம்பிக்கை இருக்கு. ஓகே, நம்ம அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் போகலாம் கைஸ். உங்களுக்கு இந்த எக்ஸ்க்ளூசிவ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேங்க்ஸ் பட்டன் கீழே இருக்கு, உதவிகளை செய்யுங்க. அடுத்ததா வைக்க போறோம் பாருங்க ஒரு பெரிய குண்டு. நம்ம அம்பேத்கர் வேஷத்துல ஒருத்தர் முழுன்னு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார்ல, சுப்ரீம் கோர்ட்ல ஆயிரா, என்னங்க அந்த ஆளு, அந்த டுபாகூர் வேலுநாச்சியார் டாக்டர் எழினன் அவரோட சொந்தக்காரவங்களாம். எனக்கே இந்த விஷயம் நேத்து தான் தெரியும். ஆடா பைத்தியக்கார பயலே, இது ஊருக்கே தெரிந்த விஷயம். என்னென்ன நீனு முந்தா நாள் மிஸ்டர் எக்ஸ்பைரின்ற ஒரு தற்குறி எஸ்ஏசியும் விஜய் போட்டோ போட்டு பக்கத்துல எழிலன் இருக்காரு, அவருடைய போட்டோ போட்டு லாஸ்டா ப்ளூ சட்டை யாருன்னு தெரியுமான்னு கேட்டான். நான் முந்தா நாளே போட்டேன், டேய் உன் கட்சியில அஞ்சலை அம்மாள்னு ஒரு கொள்கை தலைவர் ஒருத்தர் வச்சிருக்கீங்கல்லடா, அவருடைய வாரிசு தான்டா அவருன்னு சொல்லி ஒரு ஃபயர் சிம்பிளையும் வச்சேன். இந்த தற்குறிங்களுக்கு அம்பேத்கர்னா யாருன்னு தெரியாது, பெரியார்னா யாருன்னு தெரியாது, வேலுநாச்சியார்னா யாரும் தெரியாது, அஞ்சலை அம்மாள்னா யாரும் தெரியாது, காமராஜர்னா யாரும் தெரியாது, ஏன் விஜய்க்கே இதுல யாரும் தெரியாது. இவங்களே இப்போ தான் இவங்கெல்லாம் இப்போ இப்படி இருக்காங்களான்னு ஒரு ஆள் படிக்கிறாங்க. உடனே இந்த ஆள் அம்பேத்கர்ன்றது யாருன்னு விஜயண்ணா கொள்கை தலைவரா வச்சதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கே தெரிஞ்சிச்சுன்னு நான் பாருங்க மகனட அப்படின்ற மாதிரி கீழே எல்லாம் கத்துனாங்க. டேய், அம்பேத்கருடைய கொள்கைய திருமாவளவன் அண்ணன் மேடைக்கு பேசுறாரா? அம்பேத்கர் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு மறைந்த ஆம்சாங் அண்ணன் பேசியிருக்காரா? அம்பேத்கர் யாருன்னு இங்க இருக்கிற எத்தனை அமைப்புகள் பேசியிருக்குடா? பாரஞ்சித்து படங்கள்ல தூக்கி பேசிக்கிட்டு இருக்காரா? ஏண்டா ஒரு மேடையில அம்பேத்கருடைய குவாட் பத்தி விஜய் பேசியிருக்காராடா? ஏண்டா தற்குறி நாயங்க அப்படின்னு எனக்கு கேட்க வரும். பட் நான் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிறனால என்னால சில வார்த்தைகளை பேச முடியாதனால நான் அடக்கிக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம அடுத்த எக்ஸ்க்ளூசிவாக பேச வேண்டியிருக்கு. இந்த அம்பேத்கர் வேஷம் போட்ட ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருந்தார்ல, நல்லா முள்ளுன்னு அந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு BMW ஸ்குவாடாவா ஒரு பச்சை கலர் நம்பர் பிளேட் வச்சு விஜயண்ணா காரு, விஜயண்ணா வந்துட்டாருன்னு சொன்னாங்கல்ல, அந்த கார்ல விஜயண்ணா இல்ல. சத்தியமா சொல்றேங்க, அந்த கார்ல விஜயண்ணா இல்லை. இந்த ஏற்பாடை செய்து கொடுத்தவர் the one and only ஷில்பா குமார். உங்களுடைய கேவலமான அரசியலை நான் கண்டுபிடித்து விட்டேன். அந்த கார்ல வெறும் டிரைவர் மட்டும்தான் இருந்தாரு. ஃபுல்லா பிளாக் டின்ட்டு, லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வண்டியை ஓட்டு, லைட்டை மட்டும் தயவு செய்து போற்றாத அப்படின்னு அந்த டிரைவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ஷில்பா குமார் அந்த வழியாக அந்த காரை டீசலை நிரப்பி விட்டு மெதுவாக செல் அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கிறார். உள்ளே விஜய் இருந்தார் என்று நினைத்து கொண்டு இவனுங்களும் எப்படி ஹெலிகாப்டர்ல ஜெயலலிதா போகும்போது இந்த இடத்துல அத்தா அண்ணன் பூரு அம்மா அப்படின்னு வணங்கினாங்களோ அதே மாதிரி ஒரு கூட்டத்தை நம் விஜயண்ணா இல்லாமலே அவருடைய காரை முத்தம் கொடுக்க வச்சிருக்காரு. இதுதான் அவருடைய சாதனை. இதுக்கும் என்னிடம் ப்ரூஃப் இருக்கிறது. அந்த கார் அடுத்ததாக அது எங்கு சென்றது, எங்கிருந்து வந்தது, அதற்கான ஆதாரங்களையும் நாம் திரட்டி விட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக இந்த நாச்சியார் சுகந்தின்னு ஒரு அக்கா, அவங்க திடீர்னு யோசிச்சிருக்காங்க. யாரும் தெரியுமில்ல, இந்த பஸ்ல ஒரு பையன் தொங்குனான்னு சொல்லி அடிச்சாங்க, அப்புறம் சிறைக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அவங்க பாவம். இந்த அக்கா ஒரு பக்கம் நீங்க உமன்ஸ் டே தைரியமாக இருங்கள், விமன் நீங்க தவறுகள் நடந்தால் தைரியமாக வேலுநாச்சியாரை போல, அஞ்சலை அம்மாளை போல, மலாலா போல நீங்கள் பொங்கி எழ வேண்டும். அதற்காக விஜயண்ணா மட்டுமல்ல, விஜயண்ணாவுடன் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தவங்க, ஏய் நாச்சியார் நீ அது நாச்சியார்ன்ற பேரே இவங்கள்ட்ட இருக்கு. வேலுநாச்சியார்ன்ற பேர்ல நாச்சியார்ன்ற பேரே இவங்கள்ட்ட இருக்கு.
ஏய் நீ என்ன கஞ்சா அடிக்கிற, அந்த அக்கா என்னைக்கோ போட்ட வீடியோ எல்லாத்தையும் எடுத்து, ஏய் நீ பொறுக்கி, நீ இப்படி, நீ அவன் கேரக்டர்ல அப்படின்னு அந்த அக்காவோட அறிக்கை கீழே போய் கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த அக்கா இனிமேல் அந்த கட்சியில் இருக்கவே கூடாது. நானும் நேர்காணல் கேட்டேன், மெசேஜ் இன்னும் பார்க்கல. ஒருவேளை இந்த இன்டர்வியூவில் பார்த்தாங்கன்னா நாம் வந்து உடச்சி பேசுவோம் அப்படின்னு அந்த அக்காவை நான் வந்து கூப்பிடுறேன். என்ன பேசுவாங்க, கூப்பிடுவாங்களான்றதெல்லாம் நமக்கு தெரியல. நேற்று தான் அவங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி ஒரு நேர்காணல் போகலாம், நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம், வந்தாங்கன்னா அந்த அக்கா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாலாம் சொல்லுவாங்க. அடுத்ததா ஒரு பொறுக்கி சரத்குமார் அப்படின்ற ஒரு பொறுக்கிக்கு கில்லி சரத் அப்படின்றவருக்கு அவரே அறிவிச்சுக்கிட்டாரு, அவர் தான் அடுத்து வேட்பாளர்னு சொல்லி அவரே அறிவிச்சுக்கிட்டாரு. இந்த கார்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய போஸ்ட்டை போய் பார்த்தா அசிங்கமாக இருக்கு. ஆர்த்தி அக்கா ஃபோட்டோ போட்டு, ஆர்த்தி தலை தங்கச்சி என்பதை நாம் ஒத்துக்க தான் வேணும், சைஸில் வச்சு பார்க்கும்போது அப்படியே ஒத்து போகுது. யாரு? பிக் பாஸ் ஆர்த்தி அக்காவை அந்த கில்லி சரத் போஸ்ட் போட்டிருக்காப்புல. அப்படியே அந்த போஸ்ட்டுக்கு கீழெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா வயசான அஜித்குமார் சின்ன பொண்ணான காஜல் கூட ரொமான்ஸ் சூரியவம்சம் ட்ரோல் அப்படியே செமையா பொருந்துது. அடுத்து ஃபுல்லா அஜித்தை அவ்வளவு மோசமா எவ்வளவு வக்கர புத்தியோட அவருடைய இதில் பேச முடியுமோ பேசி ஒரு ஆள் வந்து அந்த 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 லிங்கையும் நான் உங்களுக்கு அந்த ஐடியா அனுப்புகிறேன். எனக்கு படிக்கவே அருவருப்பாக இருக்கு, சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த சனியை முடிச்சவன் போஸ்ட்லாம் அவன் எந்த தொகுதியில் நிற்கிறான்னு சொல்கிறேன். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் டி சரத்குமார் கில்லி சரத் அப்படிங்கிற ஒரு ஆள் நிற்கிறாப்புல. அந்த பக்கம் ஓட்டு கேட்டு வந்தால் தாம்பரம் மக்களுக்கு இந்த வீடியோ எல்லாத்தையும் பகிருங்க, செருப்பால் அடிங்க. இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கிய இணையதளத்தில் பொம்பளை பொறுக்கியாவே இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு தராதரமற்ற ஒரு நபரை நீங்கள் அடித்து விரட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நான் உங்களிடத்திலே வைத்துக் கொள்கிறேன். அடுத்ததா நாம் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த திட்டங்கள். அண்ணன் அறிவிச்சாப்பிள்ளையில திட்டங்களை வந்து அடிச்சு நொறுக்கணும், நம்ம எப்படி நொறுக்கணும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லைனா பாயிண்ட் அவுட் தான் எடுப்போம். மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை அண்ணன் கொடுப்பார். அது ஏற்கனவே கலைஞர் உரிமை தொகைன்ற பேர்ல 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது 2500 ரூபா கொடுத்தா 40,000 50,000 கோடி இயர்லி காஸ்ட் வரும். அப்ப பட்ஜெட்டை எப்படி சரி செய்வாருன்னு ஒரு சேர்த்து சொல்லி இருந்திருக்கணும். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், நாங்க வேற எதுலையாவது விலை ஏற்றி இதுல இருந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். அப்ப கடன் ஏறும். அப்ப இவரு அதை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ல, அதை அவரு கொடுக்கல. அதிகபட்சம் ஒரு 1500 ரூபா இல்லை 2000 ரூபா ஏத்துனா அது சரியா இருக்கும். இந்த 1000 ரூபா கொடுத்ததுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கண்ணகி நகர்ல ஒரு அம்மா இருக்குங்க. ஒரு அம்மா வந்து 15-30 நாள் வேலைக்கு போகணும், ஒரு நாள் கூட லீவ் போட முடியாது. ஒரு நாள் லீவ் போட்டா, உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டா கூட ஆஸ்பத்திரி செலவு, அதுக்கு பஸ்ஸுக்கு செலவு, அன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு சம்பளமும் போச்சு அப்படின்னா ஒரு 500 ரூபா கிட்ட போகும் அப்படின்னு வேதனைப்பட்டுக்கிட்டு உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் ஒரு டோலோவோ ஒரு பேராசிட்டமோலோ போட்டு வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு அக்கா கிட்ட இந்த அரசாங்கம் 1000 ரூபா கொடுக்கறது மூலியமா அந்த அம்மா பெருமையா சொல்லுது, மாசத்துக்கு நான் 3 நாள் லீவ் போடுறேன், குடும்பத்தோட நான் சினிமாவுக்கு போறேன், குடும்பத்தோட நான் பீச்சுக்கு போறேன், பார்க்குக்கு போறேன். டேய் இதுதான்டா புரட்சி. நான் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறேன். ஒரு நாள் 1000, என்னோட ஒரு நாள் கூலி 300 ரூபா அப்படின்னா 3 நாள் நான் லீவ் போடுறேன், எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிங்குது. இன்னொரு 500 ரூபா ஏற்றி கொடுத்தா அந்த அக்கா இன்னொரு 2 நாள் லீவ் போடும், இல்லை வீட்டுக்கு தேவையானதை சின்னதா வாங்கும். இதுதான்டா அதை இந்த கான்செப்டே இவங்க புரிஞ்சுக்காம 2500 தரேன், 10,000 5,000 20,000ன்னு ஏற்றிக்கிட்டு போறாங்க. வருடத்திற்கு 6 சிலிண்டர் கேஸ் அண்ணன் வந்து சொல்றாரு. இதுல சப்சிடி ஸ்கீம்ஸ்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? சப்சிடி ஸ்கீம்ஸ் படி சென்ட்ரல் எல்பிஜி அப்புறம் நம்ம ஸ்டேட்ல பேச வேண்டியதுல பல சிக்கல்கள் இருக்கு. 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுத்தா ஹியூஜ் சப்சிடி பேர்டன் ஆகும். அந்த விளக்கத்தை அண்ணன் கொடுத்துட்டு இதை கொடுத்துருக்கணும். இப்போ வேற பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல ஈரான் அந்த கலவரனால மூடிட்டாங்க ஹோட்டலை. அப்போ அண்ணன் எப்படி இந்த 6 சிலிண்டர் கொடுப்பாரு? அவர் வீட்டில இருந்தே பைரவா படத்தில் இருக்க மாதிரி அப்படி தூக்கி கொடுத்து அப்படி எடுப்பாரா, இல்லை பண்ணுவாருன்னு நமக்கு தெரியல. அப்புறம் 1 சவரன் தங்கம், பட்டு சேலை,
பட்டு சேலை 4 கிழிஞ்சிருக்கேன்னு கவலைப்படாதீங்க, எங்க கிட்ட கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு தெரியல. மூவலர் ராமாமிர்தம் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் படி இது ஏற்கனவே இருக்கிற ஒரு திட்டம் அப்படின்னு அந்த ஆளுக்கு வந்து சொல்லி யாராவது புரிய வைங்க. 12ஆம் வரை படிக்கும் மாணவர்களுக்கு தாய்க்கு 15,000 ரூபாய் அப்படின்னு அவரு சொல்றாரு. புதுமை பெண் ஸ்கீம்ல கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டைஃபன் ஏற்கனவே கொடுக்கப்படுது. ஃப்ரீ எஜுகேஷன் சப்போர்ட் ஸ்கீம் ஏற்கனவே இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த அரசாங்கம் ஏற்கனவே தமிழ்நாட்டுல கல்வி விகிதத்துல பெண்களை உயர்த்தணும்னு ஏற்கனவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கு. அது ஜெயலலிதா ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும். என்ன பண்ணாங்கன்னா, கலைஞர் முக்கியமா 8வது வரைக்குமே இந்த பெண் பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, இவங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னா கல்யாணம் பேசுறாங்க, அப்ப இவங்களுக்கு கல்யாணமும் பண்ண வைக்கணும், அதே நேரத்துல இவங்களுக்கு கல்வியும் கொடுக்கணும். அப்ப நீ 8வது வரைக்கும் படி. அந்த நேரத்துல இந்த ஸ்கீம் அறிவிக்கும் போது, கலைஞர் அறிவிக்கும் போது, இந்த ஸ்கீம் அறிவிக்கும் போது தங்கத்தினுடைய விலை 1 கிராம் 4000 ரூபாய். அதை விட அதிகமா 5000 ரூபாய் கொடுக்குறேன், 5000 உனக்கு 1 கிராம் தங்கமும் தரேன், 8வது வரைக்கும் படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. 8000, 5000, 10,000 ஆகுது, 15,000 ஆகுது. இப்ப அது தாலிக்கு தங்கம் திட்டம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. நடுவில் யார் நிறுத்தினாங்கன்னு வரலாறு தெரியும். அப்ப இந்த ஆள் இங்க வந்து ஏற்கனவே இருக்க திட்டம்னா 12,000 தரேன் அப்படின்னு பேசுறது. பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் ஓகே. 2021 இருந்து ஃப்ரீ பஸ் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. குறிப்பிட்ட பேருந்துகள்ல கொடுக்கணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. நாமளே கூட பேருந்துகள்ல எல்லா இதுக்கும் கொடுக்கணுமே அப்படின்லாம் நம்ம சொன்னோம். இவங்க தான் ஓசி பஸ் வேண்டான்னாங்க. இப்ப இவங்களே இதை வந்து சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிச்ச எந்த திட்டத்திலுமே இலவசம்ன்ற பேரே இருக்காது. உலகத்திலேயே உரிமை தொகை அப்படின்னு பேர் வச்சது தமிழ்நாடு தான். அப்ப இந்த ஆளுடைய விஷன் என்ன அப்படின்னு நம்ம வந்து பொறுத்திருந்து இதுல இருந்து பார்க்கணும். வேலுநாச்சியார் படை எனக்கு ஒன்றும் புரியல. ஏற்கனவேங்க விமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, ஆல் உமன் பேட்ரோல் டீம்னு தனியா இருக்கு, பிங்க் பேட்ரோல் யூனிட்ஸ்னு தனியா இருக்கு. இந்த டீம் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த டீம்ல கூடுதலான ஆள் சேர்ப்பேன், இந்த டீமை வலுப்படுத்துவேன்ற ஸ்கீம் எப்படி இருக்கும்? நான் தனியா இன்னொரு படம் வேலுநாச்சியார் படம், இது நெய்தல் படம் மாதிரி இருக்குல்ல, நெய்தல் படம் மீனவர்கள்ட்டே துப்பாக்கியை கொடுப்பங்கிற மாதிரி வேலுநாச்சியார் படம். அதுக்கு அடுத்து அறிவிச்சா பாருங்க, சாராட்டோல பட்டன் வைப்பேன், பஸ்ஸுல பட்டன் வைப்பேன் அப்படின்னு அறிவிச்சா பாருங்க. எனக்கு அதுதாங்க புரியவே இல்லை. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, விஜய் நான் வருவாரு, டொயிங்கேன்னு அமைக்க விளையாடுவாங்க அந்த பட்டனை. இவர் வந்து வேலுநாச்சியார் படையை உருவாக்குவேன் அப்படின்னு அடுத்ததா சொல்றாரு. பெண்கள் குற்றங்கள் தவிர்க்கிறதுக்கு தனியா ஒரு நீதிமன்றம் அமைப்பேன். ஏற்கனவே மகிழா நீதிமன்றம் இருக்கு. ஒரு நீதிமன்றத்தை அமைக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு அண்ணனை எழுப்பி கேளுங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும்னு கேளுங்க. மகிழா நீதிமன்றம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேளுங்க. இந்த ஆளுக்கு என்னத்தை நம்ம சொல்லி புரிய வைக்கிறது முடியல. சரி, நாப்கின் ஏற்கனவே சரியா கொடுக்கறது இல்லைன்னா உன்கிட்ட ஒரு டேட்டாவோட பேசணும். இத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, இத்தனை இடங்கள்ல நாப்கின் கொடுக்கப்படுது, இந்த இடங்கள்ல எல்லாம் சுத்தமாவே நாப்கின் இல்லை, இந்த இடங்கள்ல பற்றாக்குறை இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணணும், இதனால் இவ்வளவு பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு நான் நாப்கினை ஒழுங்கா வழங்குவேன்னு சொல்லணும். ஏற்கனவே சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற நாப்கின் திட்டத்துல இந்த ஆள் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சுய உதவி குழு, அதுதான் எனக்கு சரியான சிரிப்பே. சுய உதவி குழுக்கு ஏற்கனவே திமுக வந்து உங்களுக்கு லோன் எல்லாமே 100% சப்சிடி மீன்ஸ்ல லோன் வந்து இருக்கு. ஆனா 5 லட்சம் கிராண்ட் தௌசண்ட்ஸ்ல சுய உதவி குழு கொடுத்தா பட்ஜெட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் தளபதி. அதை நீங்க ஏன் புரிஞ்சுக்கல? அது கடைசியா ஒரு திட்டங்க, குழந்தைகளுக்கு தங்க மோதிரம். தங்கம் விலை எனக்கு என்னன்னா, இந்த என்னோட ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவன் என்ன செஞ்சா, மாசம் 5000 ரூபா கட்டினா நம்ம வந்து 1 வருஷத்துல 1 சவர நகையை வாங்கிடுவோம், 5000 ரூபா கட்டுவோன்னு எனக்கு மாசம் 5000 ரூபா கேட்டுக்கிட்டே இருப்பேன். நானும் கொடுத்துருவேன். கடைசியில் சரி 1 சவரம் நகை வாங்கிட்டோம், இல்லை 1/2 சவரம் தான் வரும். ஏன்? அது விலை ஏறி போச்சா? ஆமா, இப்போ 1,20,000 ரூபா, அப்போ கட்டும் போது 60,000 ரூபா அப்படின்னு. சரி, ஏதோ ஒன்று இருக்கிறத வாங்கிட்டு வா அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்ப தங்க விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. நீ எவ்வளவு மோதிரம் கொடுப்ப? 1 கிராமா 1 சவரனா? பிறந்த குழந்தைக்கு எவ்வளவு கொடுப்பேன்னு தெளிவா சொல்லணும்ல. அது 1 கிராம் 1/2 கிராம் ஆகலாம், 1/4 கிராம் ஆகலாம், 0.1 ஆகலாம், என்ன வேணா, இல்ல ஒரு ரிங்கு மாதிரி ஒரு மோதிரத்தை கூட கொடுத்து விடலாம் அப்படின்னு பித்தலாட்டம் பண்றதுக்கான வேலையெல்லாம் இவங்க வந்து தொடங்கியிருக்காங்கன்றதுல நமக்கு ரொம்ப தெளிவாவே தெரியுது அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்ததா நம்ம கடைசியா பேசி முடிக்க வேண்டியது நம்மளுடைய மைக்கேல் பத்தி தான். அவன் ஒரு பொறுக்கி பயலா இருப்பான் போல இருக்குங்க. 2 நாள் அவனை வச்சு பேசினா எவனோ அவன் மண்டையை கழுவி விட்டுருக்கிறான் போல இருக்கு. அவன் என்ன போடுறான்னா,
ஆணும் பெண்ணும் ஆண் பெண் நட்பிற்கு சிறந்த உதாரணம்னு பேர் கொடுக்கப்பட வேண்டிய இவர்களை தான் இந்த சமூகம் தவறான பெயர் சூட்டி ஆண் பெண் இருவருக்குமான நட்பை களங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இச்சமூகம் வெட்கக்கேடுன்னு இவன் உண்மையிலே சைக்கோ இதுவா இருப்பான் போல இருக்குங்க. கெட்ட வார்த்தை வருது. இவன் தான் என்ன சொன்னானா த்ரிஷாவை, உனக்கு ஊர்ல இருக்க ஆம்பளையே கிடைக்கலையாடி அப்படின்லாம் வார்த்தையை விட்டுட்டு இன்னைக்கு என்னமோ வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி கல்சடைகளெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆட்சியை பிடிச்சி என்னத்தை செய்ய போறாருன்னு தெரியல. எனக்கு இருக்கிறதுலே அருவருப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தன்னுடைய மனைவிய ஒர்த்து இல்லைன்னு இருக்காப்ல. தன்னுடைய மனைவியை சொன்னாரோ இந்த வழக்க சொன்னாரோ அந்த குழந்தைகளுடைய மனநிலையில இருந்து பாருங்க. தன்னுடைய அப்பா தன்னுடைய அம்மா கண்ணீர் விட்டு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கு ஒர்த்து இல்லைன்னு சொல்றாருன்னா அப்பா எவ்வளவு மிருகத்தனமானவர்னு அந்த குழந்தைங்க எப்படி ஃபீல் பண்ணுன்னு பாருங்க. நீங்க எல்லாம் உங்க வீட்டுல இருந்து ஒரு ஆளா நினைச்சு பாருங்க. சி, இந்த ஆளையாடா நம்ம சமூகம் தூக்கி பேசுது, இந்த ஆளையாடா சிஎம் நம்ம எல்லாம் துடிக்கிறோம் அப்படின்னு நீங்களே செருப்பால் அடிங்க அப்படின்னு தான் நாளைக்கு பல எக்ஸ்க்ளூசிவாட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.